அந்த நட்சத்திரம் அறிவியலா, அடையாளமா? கிறிஸ்மஸ் ஸ்டார் வீட்டுக்கு வீடு வாசல்ல தொங்க விடுறான். வானத்துல ஒரு பெரிய நட்சத்திரம் நகர்ந்து வந்து ஒரு வீட்டுக்கு மேல நின்னுச்சுன்னு பைபிள் சொல்லுது. இது அறிவியல் படி சாத்தியமா, இல்ல இது ஒரு கதையா? வானியல் ஆய்வாளர்கள் பல கருத்துக்களை சொல்றாங்க. சிலர் கிமு 7ஆம் ஆண்டுல வியாழன், அதாவது ஜூபிட்டர், மற்றும் சனி கிரகம் சேட்டன் ஒரே நேர்கோட்டில் வந்தப்ப, அதாவது கன்ஜங்ஷன்னு சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய வெளிச்சமா தெரிஞ்சிருக்கலான்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் அது ஒரு வால் நட்சத்திரமா, அதாவது காமட்டா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா மத்தேயு சுவிசேஷத்தை படிக்கும்போது அது சாதாரண இயற்கை நிகழ்வா தெரியல. ஏன்னா அந்த நட்சத்திரம் வானத்துல நகர்ந்து வந்து அந்த குழந்தை இருந்த இடத்துக்கு நேர் மேலாக நின்றதுன்னு போடப்பட்டிருக்கு. இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டு கடவுள் கொடுத்த ஒரு பிரத்யேகமான ஜிபிஎஸ் மாதிரி அது செயல்பட்டிருக்கு. அதாவது வழிகாட்டுற கருவிங்க. அந்த நட்சத்திரம் என்னங்கிறத விட அது செஞ்ச வேலை தான் முக்கியம். அது சாஸ்திரிகளை தன் பக்கமா ஈர்க்கல, இயேசு இருந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போச்சு. இன்னைக்கு கடவுள் பல விதங்கள்ல நம்மோட பேசுறாரு. ஒரு நண்பர் மூலமா, ஒரு பாடல் மூலமா, அல்லது வேதாகம வசனங்கள் மூலமா. அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நம்மை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குதான்னு பார்க்கணும். நாமும் மற்றவங்களுக்கு இயேசுவை காட்டுற நட்சத்திரமாகவும் இருக்கணும். இன்னைக்கு வானத்தை பார்க்கும்போது நினச்சிக்கோங்க, உங்களை வழி நடத்துறதுக்கு கடவுள் ஆயத்தமாக இருக்காரு. நீங்கள் அவர் பின்னால் போக தயாரா? மேய்ப்பர்களுக்கு ஏன் முதல் அழைப்பு? ஒரு ராஜா பிறந்தா முதல்ல செய்தி யாருக்கு சொல்லணும்? மற்ற நாட்டு ராஜாக்களுக்கோ அல்லது பெரிய அதிகாரிகளுக்கோ தானே. ஆனா இயேசு பிறந்த செய்திய தேவதூதர்கள் முதல்ல சொன்னது மலையில ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஏழை மேய்ப்பர்களுக்கு தான். ஏன் இந்த தேர்வு? அந்த காலத்து யூத கலாச்சாரத்துல மேய்ப்பர்களுக்கு பெரிய மரியாதைலாம் கிடையாது. அவங்க வேலையின் காரணமா அவங்களால மத சடங்குகளை கூட சரியா கடைப்பிடிக்க முடியாது. அதனால அவங்கள தீட்டுப்பட்டவங்க, அன்கிளீன் அப்படின்னு சில மத தலைவர்கள் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. நீதிமன்றத்துல சாட்சி சொல்லக்கூட அவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சில குறிப்புகள் சொல்லுது. அப்படிப்பட்ட சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட, தன்னம்பிக்கை இல்லைன்னு சொல்லப்பட்ட மக்களுக்கு இடையில தான் கடவுள் மகத்தான செய்தியை அனுப்புறார். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம்னு தூதர் சொன்னார். இது கடவுளோட குணத்தை நமக்கு காட்டுது. உலகம் யார முக்கியம் இல்லாதவங்கன்னு சொல்லுதோ அவங்கள தான் கடவுள் விஐபியா பார்க்கறாரு. கடவுளை சந்திக்க நீங்க பெரிய படிப்பு படிச்சிருக்க வேண்டியதில்லை, பெரிய பதவி வேண்டாம், எளிமையான இருதயம் இருந்தா போதும். அன்னைக்கு ராத்திரி அரண்மனையில தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு இயேசுவை பத்தி தெரியாது. ஆனா வெளியில விழித்திருந்த ஏழைகளுக்கு தெரிஞ்சது. கடவுள் நம் தகுதியை பார்க்கிறவர் அல்ல, நம் இருதயத்தை பார்க்கிறவர். இந்த நற்செய்தி உங்களுக்கானது. அகஸ்து ராயனா, இயேசுவா, யார் உண்மையான இரட்சகர்? லூக்கா சுவிசேஷம் கிறிஸ்மஸ் கதையை ஆரம்பிக்கும்போது அகஸ்து ராயன், சீசர் அகஸ்டஸ் பெயரை சொல்லி ஆரம்பிக்குது. சும்மா தேதி குறிக்கவா? இல்லைங்க, அதில் ஒரு அரசியல் மோதல், ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கிளாஷ் இருக்கு. அகஸ்து ராயன் ரோம பேரரசில் ஒரு பொற்காலத்தை உருவாக்கினவன். அவனை கடவுளாகவே மக்கள் கும்பிட்டாங்க. அவன் கொண்டு வந்த அமைதியை ரோம சமாதானம், பாக்ஸ் ரோமனான்னு சொன்னாங்க. அவனுக்கு உலகின் இரட்சகர்னு பட்டப்பெயரும் இருந்துச்சு. லூக்கா என்ன சொல்றாருன்னா, அகஸ்துராயன் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதோ பெத்லஹேம்ல ஒரு குழந்தை பிறக்குது, இவர்தான் உண்மையான இரட்சகர், இவர் தரப்போறது தான் உண்மையான சமாதானம். ரோம சமாதானம் வாளால் வந்தது, இயேசுவின் சமாதானம் அன்பால் வந்தது. 2 சாம்ராஜ்யங்களுக்கும் இடையிலான வித்தியாசம் இதாங்க. இன்னைக்கும் நம்ம உலகம் அரசியல் தலைவர்களையும் பணத்தையும் இராணுவ பலத்தையும் தான் நம்பி இருக்கு. ஆனால் வரலாறு சொல்லுது, எந்த பேரரசும் நிலைக்காது. அகஸ்துராயன் இறந்து போனார், அவர் சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு.
ஆனால் அந்த தொழுவத்தில் பிறந்த இயேசுவின் ராஜ்யம் இன்னைக்கும் உலகம் முழுக்க வளர்ந்துட்டே இருக்கு. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்க? அழிகிற அதிகாரத்தையா, அழியாத அன்பையா? உலக அதிகாரம் பயமுறுத்துங்க. இயேசுவின் அன்பு பயத்தை போக்கும். உண்மையான ராஜாவை வணங்குவோம். பூமியில சமாதானம் யாருக்கு? கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்ல பீஸ் ஆன் எர்த், பூமியில சமாதானம்னு பார்த்துருப்போம். ஆனா உலகத்தை பார்த்தா சமாதானமாவா இருக்கு? போர், சண்டை, குழப்பமா தான் இருக்கு. அப்போ தேவ தூதர்கள் சொன்ன பாட்டு பொய்யா? நிச்சயம் இல்ல. புதிய ஏற்பாட்டு மூல மொழியில கிரீக்ல அந்த வசனத்தை படிச்சா ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. எல்லாருக்கும் சமாதானம்னு அது சொல்லல. தேவனுக்கு பிரியமான மனுஷர்களுக்கு சமாதானம். பீஸ் டு தோஸ் ஆன் whom is favor rests அப்படின்னு அர்த்தம். அதாவது இது சும்மா வானத்துல இருந்து கொட்டுற மேஜிக் மழை மாதிரி இல்ல. யாரெல்லாம் கடவுளோட ஒப்புரவாகி அவர் வழியில நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு உள் மன நிம்மதி தான் அந்த சமாதானம். சூழ்நிலை மாறாமலே உள்ளத்துல கிடைக்கிற அமைதி அது. நம்ம பல நேரம் என் பிரச்சனை தீர்ந்தாதான் சமாதானம் வரும்னு நினைக்கிறோம். கடன் தீரணும், நோய் போகணும்னு நினைக்கிறோம். ஆனா இயேசு தர சமாதானம் புயலுக்கு நடுவில் கிடைக்கிற அமைதி. உலகம் கொடுக்கிற சமாதானம் தற்காலிகமானது. இயேசு கொடுக்கிற சமாதானம் கடவுளோடு நமக்கு இருக்கும் உறவுல இருந்து வர்றது. அந்த உறவு சரியா இருந்தா வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீங்க அமைதியா இருக்க முடியும். இந்த கிறிஸ்மஸ்ல வெளியில தேடாம உங்க உள்ளத்துல அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். 2 வம்ச வரலாறு நம்மளை குழப்பறதுக்காகவா? மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு வம்ச வரலாறு இருக்கு, ஜீனியாலஜி. லூக்காவில் ஒன்று இருக்கு. ரெண்டையும் வச்சு பார்த்தா பெயர்கள் இடிக்குது. இயேசுவோட தாத்தா பெயரே வேற வேறையா இருக்கே. பைபிள் ஒருவேளை தப்பா இருக்கோ? இது தவறு இல்லைங்க. 2 வெவ்வேறு கோணங்கள். மத்தேயு யூதர்களுக்காக எழுதினார். அதனால் இயேசு சட்டப்பூர்வமாக தாவீது ராஜாவின் வாரிசுன்னு காட்ட யோசேப்பின் வழிவம்சத்தை, அதாவது லீகல் லீனியேஜை எழுதுறாரு. ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆனால் லூக்கா இயேசு எல்லா மக்களுக்கும் பொதுவானவர்னு காட்ட அவர் இரத்த உறவு முறையிலேயே பயாலஜிக்கல் லீனியேஜ் லைக்லி த்ரூ மேரி ஆதாம் வரைக்கும் பின்னோக்கி போறாரு. மத்தேயு யூதர்களின் ராஜான்னு காட்டுறாரு. லூக்கா உலகத்தின் இரட்சகர்னு காட்டுறாரு. இதிலிருந்து நாம கற்றுக்க வேண்டியது என்ன? இயேசு வானத்திலிருந்து திடீர்னு குதிச்சவர் இல்லை. அவருக்கு ஒரு குடும்பம் இருந்தது, ஒரு வரலாறு இருந்தது. நெடிய வரலாற்று பயணத்தின் உச்சகட்டமாக அவர் வந்தார். இயேசு உங்கள் குடும்பத்தோட, உங்களோட வரலாற்றோட இணைய விரும்புகிறாரு. அவர் ஏதோ அந்நியர் இல்லை, மனுக்குலத்தின் சொந்தக்காரர். ஆதாம் வழியா நமக்கு வந்த சாபத்தை மாற்ற 2ஆம் ஆதாமா வந்தவர். உங்கள் குடும்ப வரலாறு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவோடு இணையும் போது அது புதிய வரலாறாக மாறுங்க.